நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. காட்டுக்குள்ளே காதல் தொழிய கண்டே வச்சு வச்சு பொழுதிருக்கு பணத்திருச்சு காட்டுக்குள்ளே காதல் தொழிய கண்டே அடிச்சு வச்சு அடைச்சு வச்சு நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கின்றார். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. சாமியை பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? நீங்க ரெண்டு பேரும் வாங்க நம்ம போதுமா? நானும் வாங்கணுமா இல்லையா? சுவாமி அழைத்து வரங்க. ஆசீர்வாதம் அழைத்து வருகிறேன். சுவாமி வருக. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். அண்ணே நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க. நான் சாமி ராஜர் நம்ம கதையை முறையா நடத்துறேன். என்ன எப்ப உள்ள போவோம்னே இருப்ப போல இருக்கு. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே. வருகை நல் வரமாகும் தமமுனியே. வருகை நல் வரமாகும் தமமுனியே. அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தமமுனியே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே.
வாழ்க வாழ்க பெண்மகளே வளர்க. வெள்ளத்தளழியாது வெண்தளால் வேகாது வேந்தராளும் உள்ளத்தாய் இயலாது கொடுத்தாலும் நுழைவழியை உறைவிடாது கள்ளத்தார் எவராலும் அளவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இறக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென கல்வி செல்வத்தின் நிலையாக கொண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி வீரவாளோடு மூத்த குடி பிறந்தது தமிழ் என்ற தமிழ் போற்றும் தமிழ் மகளே நீர் வாழ்க வல்லாண்டு கற்றதால் இவர்கள் வாழறிவன் நற்றா தொழாரணீன் என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு நீங்கள் வரவேற்று உமக்கு இந்த இடத்தில் என சார்பாக சிறிய வாழ்த்து. மங்களமாகவே வாழ்வாயம்மா மனிதன் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பெருமைக்குரிய இடமடைந்தால் பணிவுடன் இருக்க வேண்டும். சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினோடு இடத்தினுடைய தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் இடத்தில் உலகத்தி ஒரு சில விவரம் கேட்கணும். கேட்டா விவரமா வருது அப்படிங்கிறத போக போக பார்க்கணும். ஏன்னா பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி உயரும் பொழுது இது மூன்றுமே மிக முக்கியம். இந்த மூன்றே ஒருத்தன் கடைபிடிக்கல அப்படின்னா எப்பேற்பட்ட பதவி அடைந்தாலும் அது கூடிய ஒரு வேலையை பறிவுயிரும். இப்படி பாருங்க இந்த மூன்றையுமே முதல்ல கடைபிடிச்சா அப்படின்னா பசித்திருப்பா தன்னித்திருத்தா வெள்ளித்திருவி மூன்றை எழுத்தோம்னா பதவி அப்படின்னு வரும். பணிவுங்கிறது கண்டிப்பா இருக்கணும். இடத்துடைய தலைவி அப்படிங்கிற பதவியில் இருக்கீங்க, கண்டிப்பா பணிவு இருக்கும்னு நினைக்கிறேன். பணிவு இருக்கா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்கணும். ஆளும் கதையின் முறை இப்படி முதல் கட்ட விசாரணையாக மடுவெளி கற்கண்டு மொழி இதுதான் முறை. இதிலே இவ்வளவுதான் விஷயம் பேசினாலும் முதலிலே ஒரு எழுதிய அந்த கதை பாடல முறையா பாடி ஆரம்பிக்கிறதா நியாயமான விஷயம். என்னுடைய பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொன்னாங்க. பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி இந்த மூன்று எழுத்தை எடுத்தோம்னா பதவிங்கிறது ஒண்ணு வரும். பசித்திரு அப்படின்னாங்க. பசித்திருனா என்ன? அறிவு பசியோடு நேரமும் ஜோத்த தின்னுக்கிட்டே தெரியுறதா? அது கிடையாது. அறிவு பசியோட இருக்கும். பசித்திரு தனித்திரு அப்படின்னாங்க. அப்படின்னு என்ன? யாரு கூடமே சேராம நம்ம வாடு ஒரு தனியா போய் உட்கார்றதா? அது கிடையாது. தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தனித்திருக்கணும். தனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கணும். இவங்கள மாதிரிதான்ப்பா அவங்கள மாதிரிதான்ப்பா இவங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இவங்க ஒரு தனி பாணிப்பா, இவங்களுடைய இதுவே தனி அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் தனி அவர் மட்டும் அவருடைய பாணி மட்டும் தனி அப்படின்னு சொல்ற மாதிரி. விழித்திரு அப்படின்னாங்க. முழிச்சுக்கிட்டு இப்படி தூங்காம அப்படி கிடையாது. அப்படியா? விழிப்பு உணர்ச்சியோடு இருக்கணும் எப்பொழுதுமே. கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். எதை பேசினாலும் எந்த வார்த்தையை பேசினாலும் இந்த வார்த்தையை இப்படி பேசலாமா அப்படிங்கிற வார்த்தையை உணர்ந்து கொஞ்சம் சுதாரிப்பா பேசணும். அது போல நீங்க பேசக்கூடிய விஷயத்தை நானும் கேட்கும் பொழுது கொஞ்சம் சுதாரிப்பா பதில கொடுக்கணும். அதுதான் தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொன்னா. இது மூணுமே இருந்தா பதவிங்கிறது நமக்கு வந்துடும். பதவின்னு ஒண்ணு இருந்தா பணிவுன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நீங்க பணிவோட இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க
இந்த பணிவு மட்டும் மனிதனுக்கு இருந்துட்டா போதுமா சுவாமி? இல்லம்மா, இடம்பொருள் ஏவல் இருக்காங்க. பணிவு மட்டுமே இருந்தா அப்படின்னா எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற முடியாது. அந்த பதவின்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த பணிவுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் துணிவு இருக்கணும். துணிவு இருந்தா தான் நீங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். பதவி கிடைச்சிருச்சு, எப்பொழுதுமே பணிவாத்தா இருப்பேன் அப்படின்னு ஒரு போற ஒரு யுத்தம் நடக்குது. அதுல கலந்து கொண்டு என்ற பதவி இருக்கு அப்படின்னு அந்த யுத்தத்துல பணிவாவே கையை கட்டிக்கிட்டீங்கன்னா உயிரை காப்பாற்ற முடியுமா? சரி வருமா? அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் துணிவா போரிட்டா தானே போர்ல ஜெயிக்க முடியும். கண்டிப்பா, அருமையான பேச்சு. உங்க பேர் என்னமா? வள்ளி சுவாமி. இந்த இடத்துல என்ன ஒன்றிய காவல் பாக்குற சுவாமி. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரந்தனை செந்தனை. கரந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு? கரந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகப்பெருமானுக்கு. கரந்தனையை நீங்க வைத்துக் கொண்டு செந்தனையை முருகனுக்கு படைக்க காரணம் என்ன? கரந்தனை சூடுதன்மை உடையது, அதனால அதை நாங்க எடுத்துக்கிறோம். செந்தனை வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தன்மையானது, அதனால முருகப்பெருமானுக்கு நாங்க படைக்கிறோம். ஆவத்து குதவா, பிள்ளை அரும்பசி குதவா, அன்னம் தாகத்தை தீரா, தண்ணீர் தரித்திரம் அறியா, தண்ணீர் கோபத்தை அடக்க, வேந்தன் குருமொழி கேளா, தீரன் பாவத்தை தீரா, தீர்த்தம்னு பயனுள்ள இருந்தும் இது தக்க சமயத்துல உதவாலும் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. யுகங்கள் எத்தனமா? யுகங்கள் 4. என்னென்ன? கிரேதா, திரேதா, தாமரா, கலியுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 யுகம். 4 யுகத்துக்கு வருஷ கணக்கு என்ன? கேட்டனா கேக்குறது மட்டும் பதில் சொல்லணும். உங்களுக்கு கேட்க மட்டும்தான் தெரியுமா? திருப்பி கேட்ட பதில் சொல்ல தெரியாதா? இது மண்டகனா? இல்ல நான் மண்டகனமா பேசல சுவாமி. மண்டையில கண இருக்கணும். இல்ல நீங்க தான் சொன்னீங்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுமான்னு. நீங்க கதைக்கு உட்பட்டு நீங்க கேள்வி கேட்டா நீங்க கேட்டு நான் பதில சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க கதைக்கு அப்பாற்பட்டு வந்துட்டீங்க, யுகங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டீங்க. அப்ப திருப்பி நானும் கேட்கணுமா இல்லையா? 4 யுகத்துல நீங்க தானே இருக்கீங்க. 4 யுகம்: கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகம். கிரேதாயுகத்திற்கு 17,28,000 வருட கணக்கு. திரேதாயுகத்துக்கு 12,92,000 வருட கணக்கு. துவாபர யுகத்துக்கு 8,64,000 வருட கணக்கு. கலியுகத்திற்கு 4,32,000. மொத்த கூட்டினா எவ்வளவு? எப்படி? 4 யுகத்துக்கும் வருட கணக்கு நான் சொல்லிட்டேன். சரி, இத 4ஐயும் மொத்தம் கூட்டினா எவ்வளவு? ஏன் திருப்பி நான் கேட்டுருவோம்னு என்ன கேக்குறீங்களா? அப்படி கிடையாது. நீங்க தானே சொன்னீங்க, ஏன் உங்களுக்கு கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியுமான்னு. அப்ப நான் கேள்வி கேட்டா இவ்வளவு நேரம் நீங்க தான் கேட்டீங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். ஒண்ணே ஒண்ணுதான் நான் திருப்பி கேட்டேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? அப்ப கேட்டது பதில் தெரியாதா? 4 யுகத்துல நீங்க இருக்கீங்களா, வருஷம் கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேங்கறதுக்காக நான் கேட்டேன். கேட்க தெரியுதுல, அப்ப கேட்க தெரியுதா சொன்னீங்க முதல்ல. 4 யுகத்துக்கு வருஷம் கணக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இது மொத்தத்தையும் கூட்டினோம்னா 43,20,000. அத சொல்ல வேண்டியதானே, அத சொல்ல வேண்டியதானே. கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கீங்க. அப்படிதான் இருக்கும். என்ன வாத்தியார் உள்ள இருக்கிறாருன்னா அப்படின்னு கிடையாது, எப்பொழுதுமே நம்ம சட்டம் அப்படிதான் இருக்கும். எப்பவுமே பாத்திருக்கேன், அப்படித்தான் பேசுவீங்க. சரி, வேற என்ன கேட்கணும் ஆசைப்படுறீங்களா கேளுங்க சுவாமி. தெரிஞ்ச வரைக்கும் பதில சொல்லுவேன். தெரியாத ஒருத்தர் கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிமா. 4 யுகம் நீங்க இல்ல. ஆமா. 4 யுகத்திலே கிரேதாயுகத்தோட நடந்த புராணம் எது? ஹரிச்சந்திர புராணம். திரேதாயுகத்தோட நடந்த புராணம் ராமாயணம். துவாபர யுகத்திலே மகாபாரதம். கலியுகத்திலே கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திரேதாயுகம் நீங்க இல்ல. ஆமா. திரேதாயுகத்துல நடந்த புராணம் ராமாயணம் சொன்னீங்கல்ல. ராமாயணத்தை எழுதியது யாருமா? எந்த மொழியில? ஓஹோ, பரவாயில்ல, சுதாரி பாரு. ஏன்னா எதிரில் நிக்கிறாள் அப்படி ஆள் இல்ல. சமஸ்கிருதத்துல முதல்ல எழுதுனது நாரத மகரிஷி. நீங்க சொல்ல வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுதினார். ரச்சகன் என்று சொல்லக்கூடிய வால்மீகியாகப்பட்டவன் எழுதினார். ஆமா. தமிழிலே மொழியாக்கம் செய்தது, அந்த மொழிபெயர்த்தது வந்து 2 பேர். யார் யாரு? ஒட்டகோத்தரும் கம்பரும் மொழிபெயர்த்தாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. அரங்கேற்றம் செய்தது யாரு? அரங்கேற்றம் பண்ணது என்னமோ கம்பராகப்பட்டவர் தான் அரங்கேற்றம் பண்ணார். கம்பர் வந்து எழுதினார், அரங்கேற்றம் செய்தது. அப்ப ராமாயணத்துல கம்பர் தான் எழுதினார் சொன்னீங்கல்ல. தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிகள்? 60,003 மனைவிகள். 64,003 மனைவிகள். 3 மனைவிகள். இந்த 3 மனைவிகள் பட்டத்து அரசிகள் தானே 3 மனைவி. யார் யாரு? கோசலை, கைகேயி, சுபத்ரை. கோசலைக்கு பிறந்தவன் யாரு? ராமன். கைகேயிக்கு பிறந்தவன் பரதன். சுமத்திரைக்கு பிறந்தவன் லட்சுமணனும் சத்ருகனும். அது எப்படிமா மனைவிகள் 3 பேரு, குழந்தை மட்டும் 4 பேரு? சும்மா கிடக்க முடியல. பேசிக்கிட்டே இருக்கிறேன். சரி, மனைவிகள் பட்டத்தரசி 3 பேரு, ஆனா குழந்தை மட்டும் 4 பேரு. எப்படி? 3 பேர் தானே. தசரத மன்னனுக்கு பட்டத்தரசின்னு பார்த்தா 3 பேரு. ஆமா. ஆனா குழந்தைன்னு பார்த்தா 4 பேரு. சரி, இப்ப இதிகாசம் எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கு. ஒன்னு ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். மகாபாரதம் எழுதுனது யாரு சுவாமி? எந்த மொழியில? ஓஹோ, நீங்களும் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கீங்களோ? பேசணும்ல. சரி சரி, முதல்ல எழுதுனது யாரு? அதான் கேக்குறேன், எந்த மொழியில? சமஸ்கிருத மொழியில. வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினாரு. வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினாரு. தமிழகம் பண்ணது யாரு? ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்ப மகாபாரதத்தினுடைய கதாநாயகன்னா யார சொல்லுவோம் நம்ம? கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ணர் தான் கதாநாயகன். ஆமா. வில்லன்னா யார சொல்லுவான்? வில்லனால அவர் தான் சொல்லுவான். கதாநாயகன் அவனே,
வில்லனும் அவனே. இப்ப கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போர் நடக்குது. இந்த மகாபாரத போர்ல கிருஷ்ண பரமாத்மா யார் பக்கம் இருந்தாரு? கௌரவ பக்கம் இல்ல, பாண்டவர் பக்கம் இருந்தாரு. இல்ல வேற கௌரவ பக்கம் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது இல்லன்னு சொன்னா தப்பிச்சிட்டீங்க நீங்க. கௌரவ பக்கம் சொல்லும்போது பாண்டவர்கள் சொல்றீங்கல்ல, கௌரவ பக்கம் சொல்லும்போது நீ தலையாடினா நீ மாட்டிருப்ப. எப்படி ஆளுவாருங்க இத சமாளிச்சு அடுத்து வர்ற ஆளை சமாளிச்சு நானு. பாண்டவர்கள் பக்கம் இருந்தாங்களே, பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? 5 பேரு. யார் யாரு? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேருக்கு அப்பா யாருன்னு கேட்டா யார சொல்லுவீங்க? பாண்டுமன்னனை தான் சொல்லுவோம். பாண்டுமன்னனுக்கு 5 பேரும் பிறந்தாங்க கிடையாது? கிடையாது. பாண்டுமன்னனுக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள்? 2 மனைவி. யார் யாரு? கைகேயி, கைகேயி, மாத்திரி. குந்தி தேவி, மாத்திரி தேவி. குந்தி தேவி, மாத்திரி. ஆமா, குந்தி தேவி, மாத்திரி தேவி. குந்தி தேவி, மாத்திரி. 2 பேர் இருக்காங்கல்ல, மனைவி 2 பேர் தான் பாண்டுமன்னனுக்கு. ஆமா. அப்புறம் எப்படி 5 புள்ள பிறந்துச்சு? நான் ராமாயணத்துல கேட்டா நீங்க மகாபாரதத்துல கேப்பீங்களோ? நீங்க 3 மனைவிக்கு எப்படி 4 புள்ள வந்துச்சு நீங்க கேட்டீங்க. நான் திருப்பி கேட்ட 2 மனைவிக்கு எப்படி 5 புள்ள வந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. சரி, முதல்ல நான் கேட்ட 3 மனைவிக்கு 4 உள்ள எப்படி வந்து நீங்க சொல்லுங்க. நான் திருப்பி கேட்டேன்னா 2 மனைவி எப்படி 5 புள்ள வந்து சொல்றீங்க? முதல்ல கேள்வி கேட்டது யாரு? ஐயா, முதல்ல கேள்வி கேட்டது முதல்ல சொல்லுங்க. முதல்ல சொல்லணும். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நான் இன்னும் திருப்பி கேட்டிருக்கேன், நீங்க சொல்ல மாட்டீங்களா? முதல்ல கேள்வி கேட்டது யாரு? அது எப்படியோ பிறந்திருப்பாங்க, அதை விடு. நான் கேட்ட பதில் சொல்லு. நானும் கேட்டிருக்கேன் திருப்பி. நீங்க கேள்வியில கேட்க போய் தானே திருப்பி நான் கேட்டிருக்கேன். அப்ப நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏமா முதல்ல கேள்வி கேட்டது யாருமா? அண்ணே, இப்ப யாரு பதில் சொல்லணும்? யார் பதில் சொல்லணும்? முதல்ல கேள்வி கேட்டது யாரு? உங்களை எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு. சொல்லுங்க இப்ப யாரு? அந்த சங்கட கொஞ்ச பேர் இருந்தாலும் கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க சொல்லிட்டா சத்தம். அதனால கேக்குறேன், யார் இப்ப பதில சொல்லணும் அதை மட்டும் சொல்லுங்க. அப்போ யாரு? நான் தான் சொல்லணுமா? அதெல்லாம் உட்கார்ந்து ஆளு தூக்க கலக்கத்துல உட்காந்து காணிக்கிறேன். 4 பேர் உட்கார்ந்தாலும் உட்கார்ந்து எல்லாமே அறிவு பேர்கள் ரொம்ப அற்புதமா உட்கார்ந்து நாடகத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியாம கேட்டுட்டோமோ? கேட்ட கேள்வி பதில சொல்லும் முதல்ல. சரி, இருக்கட்டும். இருந்தாலும் அதுதான் நியாயம். ஏன்னா முதல்ல அவர் கேட்டிருக்காரு, அதுக்கு தான் நான் பதில சொல்லணும் அப்படின்னு. அப்போ நீங்க சொல்றீங்களே, ஒரு வீட்டுல ஒரு பெரிய பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு சண்டை வருது. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சரி விடுப்பா, அதுதான் சின்ன பிள்ளை, நீ பெரிய பிள்ளை, நீ விட்டு கொடுத்து போக வேண்டியதுனப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல. அப்ப என்னை விட அவர் இந்த இடத்துல பெரியவர் தானே, ஏன் நம்ம சின்ன பிள்ளை தானே விட்டு கொடுத்து நம்ம முதல்ல பதில சொல்லணும்? சொன்னாதான் என்னன்னு கேக்குறேன். உனக்கு யோசிக்க நேரம் வேணும்னா நான் சொல்றேன். சரி, உங்களுக்கு யோசிக்க நேரம் வேணும்னு சொல்லுங்க, நான் என்ன பதில சொல்றேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சொல்லு. இப்ப கேட்டாலும் கூட நான் பதில சொல்லிடுவேன். சொல்லு தான் சொல்றேன். அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்லணும், சொல்லுங்கன்றேன். இது வந்து நேரத்தை நீங்க கடத்திட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேணா ஒண்ணும் பிரச்சனை. நான் கேட்ட கேள்விக்கு நானே பதில சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்றேன். பேச விடுங்க. நான் கேட்டதுக்கு நானே பதில சொல்லிக்கிறேன். அடிச்சு மண்டையை திறந்துடுவேன். அண்ணே, நியாயமா பேசுறேன். என்ன கண்ணடிக்கிற? அக்கமக சரியா தானே பேசுறேன். நான் பேசுறேன் சரிதானே? நீ ஒரு ஆள் போதும்னே, நீ ஒரு ஆள் எனக்கு போதும்னே. அப்ப நீ ஊரெல்லாம் ஏமாத்துறியா? அப்ப அவ சொல்றத கேட்க மாட்டியா? அவர் ஒரு ஆள் மட்டும் தான் நியாயமா பேசுறாரு. என்ன நியாயம்? பள்ளிக்குள்ள நியாயமா பேசணும் அவருக்கு மட்டும் தான் தெரியுது. என்ன நியாயம்? ஏன் முதல்ல கேள்வி கேட்டால்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கறத நியாயமா அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அத நீ தவறுன்னு பொய்யான தீர்ப்பை நீ ஏத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்ப. இப்ப நான் சொல்றேன், தசரத மன்னனுக்கு 3 மனைவிகள், எப்படி 4 பிள்ளை பிறந்துச்சுங்கறத நான் சொல்றேன். ஏன்னா தசரத மன்னனுக்கு புத்திர பாக்கியமே கிடையாது. ஒரு சாபத்தின் மூலியமா நம்ம தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார் தசரத மன்னன். கலைக்கோட்டு மகரிஷியை கூப்பிடுறாரு, புத்திர காமஸ்ரீ யாகம் நடத்துறாங்க. அந்த யாகத்திலிருந்து பாயாச கணசமாகப்பட்டது மேல வருது. அதுல இருக்கக்கூடிய பாயாசத்துல பாதி பகுதியை கோசலைக்கு கொடுக்குறாங்க, கால் பகுதியை கைவிக்கு கொடுக்குறாங்க, மிச்சம் இருக்கிற கால் பகுதியை யாரு? சுபத்திரிக்கு கொடுக்குறாங்க. நாரதர் வெளில வர சொல்லுங்க. நாரதர் வெளில வந்தா பதில் சொல்லுவேன். இப்ப யாரை கேட்டு நீங்க உள்ள போயிட்டு வந்தீங்க? காவல் ஒழுங்கா பாக்குறாங்களான்னு பாத்துட்டு வந்தேன். உள்ள போய் பதில கேட்டு வரதுக்கு போனீங்களா? எது பதில் கேட்க போனீங்க? என்ன காரணம்? அந்த புத்தி உனக்கு வேணா இருக்கணும், எனக்கு இருக்காது. அப்படி பார்த்தா நீங்க கேள்வி கேட்டு இந்த இடத்துல நிக்கிறேன், நான் உள்ள போனா. சரி பேசு. உன் பக்கத்துல இங்க நான் அப்படி சொல்லல, இங்க நிக்கதான் சொன்னேன். விட்டா இடுப்புல ஏறி உட்கார்ந்திருக்க இருக்கு. இல்ல உன் பக்கத்துல நிக்க ஆசைப்பட்டேன் நினைச்சேன். சரி இங்கே நில்லுங்க, உள்ள போக கூட சொல்லிவிட்டேன் நான். அப்ப என்ன பண்றாங்க, அந்த யாகத்துல வந்த பாயாசத்தை பாதிய கோசலை கொடுக்குறாங்க, கால் பகுதியை கையை கொடுக்குறாங்க, மிச்சம் இருக்கிறத யாரு கொடுத்தாங்க? சுபத்திரி கொடுத்தாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, இந்த கலசத்துல பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் பாயாசமாகப்பட்டது இருக்குது, அதை மொத்தமாக வலித்து மறுபடியும் சுபத்திரிக்கே கொடுக்குறாங்க. அப்ப ஒரு முறைக்கு 2 முறை கொடுக்குறாங்க. அதனால தான் 3 மனைவிகளுக்கு 4 பிள்ளை.
கோசலை சாப்பிட்டதுனால ஒரு முறை சாப்பிட்டதுனால ராமன் பிறக்கிறாரு, கைகை ஒரு முறை சாப்பிட்டதுனால பரதன் பிறக்கிறார், சுபத்திரை மட்டும் 2 முறை சாப்பிட்டதுனால லட்சுமணன் சத்திரகடன் பிறக்கிறார். அப்ப 3 மனைவிக்கு 4 பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணம் எப்படி? அங்க அந்த பாயாசத்தை ஒரு முறைக்கு 2 முறை சாப்பிட்டதுனால. அண்ணே நீ என்ன பாராட்டிய நக்கல் பண்ற என்னைய? நீ சொன்னது உண்மை, நீ சொன்னது உண்மை. அண்ணே அப்பப்பா கை தட்டி எனக்கு மட்டும் என்னண்ணே அவங்க பிடிச்சி வச்சிருக்க ஆள்ல பாத்தீங்களா? நீ சொன்னது இப்ப உண்மை. நீங்க கேட்டதுக்கு நான் சுருக்கமா முதல்ல சொல்றேன். சரி இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ. அதே மாதிரி பாண்டு மன்னனுக்கு 2 மனைவிகள். யார் அப்படின்னா குந்தி தேவியும் மாத்ரி தேவி. அப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குந்தி தேவி ஆகப்பட்டவருக்கு துர்வாச முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 6 மந்திரத்தை எடுத்து வைக்கிறார். 5 தான் 5 6ங்கறேன் 5ங்கறேன் எப்படி? நாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில இந்த புள்ள நம்ம கிட்ட சிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பேசுறீங்க. நான் ரொம்ப சுதாரி பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பேசினாலும் அதை நான் கவனிச்சு பேசுவேன். நீங்க போற போக்கிற 6 அப்படின்னு சொன்ன போனே ஒரு சில வேளை கவனம் இல்லாம நிக்கும். அந்த மாதிரி பிள்ளைகிட்ட நீங்க பேசுங்க. நான் ரொம்ப கவனமா தான் நிக்கிறேன். சரி இதுலயும் கூட நான் உங்கள்ட்ட கேக்குறேன். 5 மந்திரம் கொடுத்தாருல, 5 மந்திரத்துல முதல்ல ஒரு மந்திரத்தை உபயோகப்படுத்திட்டான். ஏன்னா அவர் சொல்லி கொடுக்கும் போதே இந்த மந்திரத்தை யார நினைச்சு நீ சொல்றியோ அவங்க அம்சத்தை போலவே ஒரு குழந்தை பிறக்கும் உனக்கு அப்படின்னு சொல்ற. இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் வந்து சோதனை பண்ணுங்கிறதுக்காக சூரிய பகவானை நினைக்க கர்ணன் பிறந்துட்டார். மிச்சம் இருந்தது 4 மந்திரம் தானே. அதற்காக தான் 4 மந்திரத்துல எப்படி 5 பிள்ளை பிறந்துச்சு? அதனாலதான் உன்னை கேட்டேன். குழந்தை மொத்தம் முதல்ல பிறந்தது கர்ணே அப்படின்னா 6 மந்திரம் எடுத்துரைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதுல சிக்கி நினைச்சேன். பரவாயில்ல. அப்ப முதலிலே திருமணம் ஆகுண்டாக அந்த மந்திரத்தை சோதிப்பதற்காக பிறந்தவன் சூரியனுடைய அம்சமாக பிறந்தவன் கர்ணனாக. அடுத்து குந்தி தேவிக்கு இப்ப யாரு கொடுத்த சாபம்னா பாண்டு மன்னனுக்கு அவன் மனைவியோட கூடுனா அப்படின்னா இந்த முனிவராகப்பட்டவர் மானா மாறி இந்த முனிவராகப்பட்டவர் கொடுத்த சாபம். பெண்ணோட உன்னுடைய மனைவியோட கூடணும் அப்படின்னா உன்னுடைய உயிர் உன்னை விட்டு போயிடும், நீ இறந்து விடுவே அப்படிங்கிற சாபத்தை கொடுத்து விடுகிறார். அப்பொழுது என்ன செய்யறா அப்படின்னா அப்ப எடுத்துரைக்கிறார். புத்திர பாக்கியம் இல்ல அப்படின்னா இந்த நாட்டை யாரும் ஆள முடியாது. புத்திர பாக்கியம் இல்லைன்னா ஊர் என்ன பேசும்? ஆமா குழந்தைகளை வளர்க்கணும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. அப்போ சொன்னோன்னு என்ன செய்யறா அப்படின்னா முதலிலேயே அப்ப எத்தனை மந்திரம்? 4 மந்திரம் இருக்கு. 4 மந்திரம் இருக்கு. அப்ப முதல் மந்திரத்தை யாரை நினைத்து சொல்றா தெரியுமா? யமதர்மனை நினைத்து. பிறந்தவன் யாரு? தர்மனாகப்பட்டவன். தர்மனாகப்பட்டவன். அடுத்து பிறந்தவன் பீமன். பீமன் யாருடைய அம்சமாக பிறந்தான் தெரியுமா? வாயு பகவானுடைய அம்சமாக பிறக்கிறான். அடுத்து யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் பிறந்தது யாருடைய அம்சமாக தெரியுமா? இந்திரனுடைய அம்சமாக பிறந்தான். அடுத்து 3 மனைவி. இன்னும் ஒரு மந்திரம் தானே இருக்கு. இன்னும் ஒரு மந்திரம் தான் இருக்கு. பிறந்தது 2 குழந்தை. ஆனா பிறந்தது குந்தி தேவிக்கா? இல்ல நகுலனு சகாதேவனு. யாருக்கு? மாத்ரி தேவிக்கு. அப்ப என்ன செய்யறா அப்படின்னா அந்த மந்திரத்தை தன்னுடைய 2வது மனைவிக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா அவளும் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு அந்த மந்திரத்தை எடுத்து உரைக்கிறார். அந்த மந்திரத்தை எடுத்து உரைத்தோன அவளுக்கு 3 மூத்த மனைவிக்கு குந்தி தேவிக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு மந்திரம் தான் இருக்கு. அப்ப இந்த ஒரு மந்திரத்தை சொன்ன யாரை நினைச்சு சொன்னோம் அப்படின்னா ஒரு குழந்தை தான் பிறக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு 2 குழந்தையாவது பிறக்கணும்ல அப்படிங்கறதுக்காக யாரை நினைத்தா தெரியுமா? யாரு? அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி தேவர்கள் 2 பேரை நினைத்தார். உடனே எப்படி நகுலனும் சகாதேவனும் 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அப்ப 2 மனைவிக்கு 5 பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணம் முதல்ல 3 பேரை நினைச்சு 3 குழந்தையை பெத்துக்கிட்டா. மாத்ரி தேவி ஒரு மந்திரத்திலே 2 பேரை நினைச்சு தேவர்களை நினைத்து சகாதேவனை பெற்றெடுத்தாங்க. சரி இப்ப ராமாயணத்துல இருந்து என்ன கேட்டீங்கல்ல, நான் திருப்பி உங்கள்ட்ட ராமாயணத்துல ஒரு விஷயம் கேட்கிறேன் சுவாமி. இப்ப ராமாயணத்துல மிகப்பெரிய பலசாலி அப்படின்னா யார சொல்லுவோம்? ராவணேஸ்வரன். ஆனா அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனையே எதற்காக அப்படின்னா 64 கலைகளை முழுமையாக கற்றுணர்ந்தவனா கையிலேங்கிற மலை. அந்த மலையை யாராலையும் அசைக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்பேற்பட்ட மலையை அசைத்து காட்டினான ஒரு கட்ட விரலாலை என்ன பாடி சாமவேத கானம் பாடி அசைத்து காட்டினான. அப்பேற்பட்டவன் தான் மிகப்பெரிய பலசாலினா ராமாயணத்துல அவர் தான். ராவணன் நீங்க சொன்னாலும் அவதாரமா இருந்தாலும் ராமன் பிறந்தது சாதாரண மானிட பிறப்பு தான். இல்ல எனக்கு ராவணன் வந்து பலசாலின்னு சொல்றீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனா ராவணனையே அப்பேற்பட்ட பலசாலி ராவணனையே ஒருத்தன் தான் வாள்லயே கட்டிக்கிட்டு கொண்டு வந்து தான் புள்ளை அங்கதனுக்கு விளையாட்டு சாமான போட்டானா, இந்தாடா 10 தலை பூச்சி புடிச்சு விளையாடுற அப்படின்னு. யாரது? வானரப்பட தலைவன் வாலியாகப்பட்டவன். என்ன வாலி? அப்ப அவன் பலசாலியா இவன் பலசாலியா? வாலிதான் பலசாலி. அப்ப வாலிதான் பலசாலி. ஏன் வாலி பலசாலி அப்படின்னா
வாலியை எதிர்த்து எவன் ஒருவன் போர் செய்தாலும் அவனுடைய எதிர்த்து போர் செய்யற அவங்களுடைய பாதி பலம் யாருக்கு வந்துரும் அப்படின்னா வாலிக்கு வந்துரும். அப்பேற்பட்ட பாதி பலம் வாலிக்கு வந்துரும். ஆமாமா. ஆனா அப்பேற்பட்ட வாலி போகாத மலை எந்த மலை? இமயமலையா இருக்குமோ? சரி, மகாபாரதத்துல இருந்து கேட்டீங்கல்ல, ராமன் மகாசுரன் எடுத்தது மொத்தம் 10 அவதாரம், 9 அவதாரம் எடுக்கக்கூடிய அவதாரம் கல்கியோட 10 அவதாரம். மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், சிவம், பரசுராம, ராம, பலராம, கண்ணா 9 அவதாரம். ஆமா. ஆனா ராம அவதாரம் 7வது அவதாரம் தானே. ராமாயணத்துல ஒரு மலைக்கு சாப விமோசனம் கொடுக்க முடியல. அதான் மகாபாரதத்துல கண்ணவர மாதிரி சாப விமோசனம் கொடுத்தாரு. யாருக்கு, எதுக்கு, எப்ப? மகாபாரதத்துல. புரியல, நீங்க கேக்குறது புரியல. என்னது? ராமாயணத்துல மகாசுரனுடைய அவதாரம் தானே ராமன். ஆமா. ராமாயணத்துல சாப விமோசனம் கொடுக்க முடியாத ஒன்றுக்கு மகாபாரதத்திலே அதற்கு சாப விமோசனம் கொடுத்தார். ஏங்க, ராமாயணங்கிறது ஒரு யுகம். ஆமா, அது முடிஞ்சு போச்சு. அது திரேதா யுகம். இந்த யுகத்துல நடக்க முடியாத விஷயத்தை எப்படி அடுத்த யுகத்துல எப்படி கொடுத்தாரு? சரி, நான் கேட்டதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. அப்புறம் அப்போ இப்பெல்லாம் வாயை திறக்க மாட்டீங்களே. அந்த வள்ளி பொண்ணு முதல்ல கேள்வி கேட்டுச்சு, நீங்க முதல்ல சொல்லணும்னு சொல்ல மாட்டீங்களே. இப்ப நான் சொல்லணுமா அவர் சொல்லணுமா? யாரு சொல்லணும்? நான் தானே சொல்லணும். இல்ல, இவன் வேற ஏமக்கா கை தட்டிக்கிட்டு இருந்து இப்ப அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆளுகளை என் பக்கமா திருப்புறேன். மிகச்சிறந்த வீரன் வாலி. வாலியை எதிர்த்து எவன் ஒருவன் சண்டையிட்டாலும் அவருடைய பாதி போலாம் வாலிக்கு போயிடும் அப்படிங்கிறது வாஸ்தவமான பேச்சு தாம. ஆனா அப்பேற்பட்டவனால ஒரு மலைக்கு போக முடியல அப்படின்னா காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, துந்துபி என்று சொல்லக்கூடியவன் ஒரு அரக்கன். அந்த அரக்கன் எப்படின்னா மிகச்சிறந்த வளசாலி. அவனை யாராலையுமே அழிக்க முடியல. அவனுடைய ஆதிக்கம் அதிகமாகி கொண்டு போகிறது. அவனால யாரையுமே அழிக்க முடியல. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவனை அழிச்சாதான் நிம்மதியாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், நாட்டு மக்கள் எல்லாம் நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ சிறந்த வீரன்னா வாலிதான். வாலினால மட்டும்தான் துந்துபிங்கிற அரக்கனை அழிக்க முடியும். ஏன்னா அப்பத்தானே அவருடைய பாதி பலம் இவனுக்கு வரும், இவருடைய பலம் இவனுக்கு இருக்கும் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு குகைக்குள்ள இருக்கான். இந்த குகைக்குள்ள போய் சண்டை போட போறான். சண்டை போடும் போது யாரை கூட கூட்டி போனான் தெரியுமா? தன்னுடைய தம்பி சுக்ரீவனை எதற்காக கூட்டி போறான் அப்படின்னா, நுழைவாயிலே இருக்க வைக்கிறான். எதற்காக அப்படின்னா, சண்டை போடும் பொழுது உள்ள யாராவது வந்தா அவர்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நுழைவாயிலே சுக்ரீவனை இருக்க சொல்லிட்டு வாலி போய் வாலிக்கும் துந்துபிக்கும் மிகப்பெரிய பாருங்க, சண்டை போடும் போதே எதுக்கு சண்டை போட பாதி போல வாலிக்கு வந்துருமா. ஆனா நீண்ட நாட்களாக சண்டை போட்ட பிறகுதான் துந்துபியை அழிக்க முடிஞ்சு. அப்ப அவன் ஆக சிறந்த பலசாலி அவன். அப்ப இருவரும் மிகப்பெரிய யுத்த காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. சுக்ரீவன் வெளியே காத்து கொண்டு இருக்கிறான் குகையினுடைய நுழைவாயிலே. இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, நம்ம அண்ணன் வெளியிலே வரலையே, எந்த சத்தமுமே கேட்கல, எந்த ஒரு ஆச்சரிய குறியுமே எதுவுமே இல்லையே, என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நீண்ட நாள் கழித்து ஒரு பலத்த குரல் கேட்குது. பலத்த குரல் கேட்டோன்னா அது யாருடைய குரல் சுக்ரீவன் கேட்குது அப்படின்னா, வாலியினுடைய குரல் சுக்ரீவன் கேட்குது. கேட்டோன்னு மிகவும் அதிர்ச்சி அடைந்து, ஆகா துந்துபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரக்கன் அவன் தான் எல்லாரையும் துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்பேற்பட்டவன் மிகச்சிறந்த பலசாலி எங்க அண்ணன் வாலியே கொண்டுட்டான் போல இருக்கு, மறுபடியும் வெளில வந்தான் அப்படின்னா நம்மளே அடிச்சு கொன்றுவான் அப்படின்னு என்ன செய்தான் தெரியுமா? நுழைவாயிலேயே இந்த பாறையை எடுத்து மூடி வச்சுட்டு இவன் தப்பிக்கிறதுக்காக இவன் போயிட்டான். ஆனா இங்க இறந்தவன் யாரு தெரியுமா? துந்துபி என்று சொல்லக்கூடிய அரக்கனை வாலி அழிச்சிட்டான். வாலி அழித்து வெளியிலே கூட்டிட்டு வரான். வெளியிலே கூட்டிட்டு வந்தவன எங்கே நுழைவாயிலே பாறை வச்சு மூடி இருக்கு. அது ஒரு கதை இருக்குது. அப்ப அந்த பாறையை இழுத்து தள்ளிட்டு அவருடைய பலசாலியாக வெளியில இழுத்துட்டு வந்து தன்னுடைய ஆக்ரோஷம் தாங்க முடியல, கோபம் தாங்க முடியல, ஆக்ரோஷம் தாங்க முடியல. உடனே அந்த துந்துபி என்று சொல்லக்கூடிய அரக்கனுடைய உடலை 2 கூறுகளாக பிரித்து எறிந்தானா. பிச்சு எறியும் பொழுது ஒரு மலையில போய் விழுந்தது. அந்த மலையில போய் விழுந்தா வாலி ஏன் அந்த மலைக்கு போக முடியாது அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்கு. அங்க மதகமா முனிவர் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அங்க யாகம் வளர்த்து கொண்டு இருக்கிறார். அந்த யாகத்திலே போய் இந்த இறைச்சியாகப்பட்டது இந்த குருதியாகப்பட்டது விழுந்தோன்னு அவருடைய யாகம் இந்த இடத்திலே பாழாகிறது, வீணாகிறது. உடனே சினம் கொண்டு கோபப்பட்டு என்னுடைய யாகத்திற்கு எவன் ஒருவன் இடையூறாக இருந்தானோ அவன் இந்த மலையில இனிமே கால வச்சு எடுத்து வைக்க முடியாது. அப்படி எடுத்து வச்சா அப்படின்னா அவனுடைய சிரமாகப்பட்டது, அவனுடைய தலையாகப்பட்டது வெடிச்சு செதறி இறந்து போயிடும் அப்படின்னு மதங்கமா முனிவர் வாலிக்கு கொடுத்த சாபம் அன்று. அதனாலதான் ராமாயணத்திலே வாலியாகப்பட்டவன் போக முடியாத மலை எந்த மலை அப்படின்னா ரிஷியமுக பர்வத மலை என்று சொல்லக்கூடிய மலைக்கு தான்
வாலியாகப்பட்டவன் அந்த மலையில எடுத்து கால வச்சானா இறந்து விடுவான் அப்படிங்கிறது தெரிந்துதான் ரிஷியமுக பருவத மலைக்கு வாலினால போக முடியாதுமா. வாலி போக முடியாத மலை அப்படின்னா ரிஷியமுக பருவத மலை. எடுத்துக்கிறீங்களா? இல்ல கதையெல்லாம் சொல்றீங்க, சரி. கதை வந்து சொல்லி இருக்கீங்க, என்ன நல்ல கதை சொல்றீங்க. இல்ல நீ சொல்றத பார்த்தா என்ன நல்ல கதை சொல்றீங்கன்னா, நீ சொல்றத பார்த்தா என்னமோ நான் ஏதோ சொந்த கதையை சொல்லிட்டு இருக்க மாதிரி சொல்ற. அப்படி இல்ல, ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை தெளிவா நம்மளால பேச முடியுமா? ஒருத்தவங்க கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு இத சரியா நம்ம பதில் சொல்ல முடியுமா? இப்ப நான் என்ன தெளிவா பேசாம பேசிவிட்டேன். இல்ல இத சொல்றத பார்த்தாலே நான் தெளிவில்லாம பேசுற மாதிரில இருக்கு. இல்ல நீங்க, நான் அப்படி சொல்ல வரல, நீங்க பேசுறீங்க சரி, கதைய நல்ல தெளிவா சொல்லி இருக்கீங்க, நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த பதில சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் உண்மையா? உண்மைதான். ஏன்னா நம்ம கதைகள் நிறைய படிப்போம், சரி, ஒரு கதை மட்டும் கிடையாது, எவ்வளவோ கதைகளை படிப்போம். திடீர்னு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா ஏதாவது ஒரு கதையில இருக்கிற அந்த இடத்த பதில சொல்லி இந்த பேர்களை சொல்லி அப்படி நிரப்பிட்டு போயிடுவாங்க. நீங்க ஒண்ணு இந்த கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலன்னு கூட சொல்லியிருக்கலாம், தவறு கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா, இருக்கிற இங்க 40-50 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க மட்டும் கிடையாது. நாளைக்கு வலை ஒளியில போட்டாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, நாடு முழுக்க பார்ப்பாங்க. அப்ப நீங்க ஒரு பதில சொல்லும் பொழுது நீங்க அதை பொய்யா சொல்லும் போது நான் அதை ஏத்துக்கிட்டு போனேன்னா, என்னப்பா அது அந்த பையன் பொய்யா சொல்றாரு, இந்த பொண்ணு ஏத்துக்கிருச்சு. இப்ப இது நான் சொல்றத பொய்ன்னு சொல்ல வரீங்களா? என்னங்க நான் சொல்றத பொய்ன்னு சொல்ல வரீங்களா? நீங்க பேசி முடிச்சுக்கிறோம், அதுக்கு அப்புறம் பேசுங்க. என்ன அப்ப உங்களுக்காக நான் விட்டு கொடுத்து போனேன்னா அப்ப எனக்கும் கெட்ட பேர் ஆகும். என்ன இல்ல உங்களை நான் மறுத்து பேசணும், அப்புறம் உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். என்ன ஆக முதல்ல 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் அசிங்கப்படுற மாதிரி. ஒண்ணும் பிரச்சனை இல்லமா, என்ன சரிங்களா? நான் பேசவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசுங்க. நீ விட்டு கொடுத்தே அப்படி போகாம இரு. நான் பேசின கதைய தவறு உடைச்சு நீ பேசிட்டியனா நான் ஏத்துக்கிறேன். நீ அறிவாளி. நான் இப்போவும் சொல்றேன், என்ன நீங்க பேச நீ எனக்கு விட்டு கொடுத்து போக வேணாம். முடிஞ்சா நான் பேசின தவறுன்னு மறுத்து பேசு. அதைத்தான் சொல்றேன், இப்போவும் சொல்றேன். நீங்க பேசின விஷயத்தை நான் மறுத்து பேசினேன்னா என்ன நான் தவறுன்னு சுட்டி காட்டிடுவேன். ஒன்னும் பிரச்சனை தான் சொல்றேன். சாமி இந்த இடத்துல நீங்க தவறா பேசுனீங்க, இந்த கதை தப்பு அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். என்ன அப்புறம் அசிங்க இவ்வளவு நேரம் நல்லா பாடினாருப்பா அப்படின்னு ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கீங்க, அடுத்து நல்லாவும் பேசுறாருப்பா அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? வேற யாரு வந்தாலும் நீங்க அசிங்கப்பட்டா அது பெருசா தெரியாது. சொல்லி கொடுத்த வாத்தியார் வேற உள்ள உட்கார்ந்திருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் இருக்கும்போது நீங்க அசிங்கப்பட்டீங்க. என்னைய பார்த்து நீ இறக்கப்பட வேணாம். நான் பேசினது பொய்ன்னு சொல்லி நீ முடிஞ்சா உடைச்சு பேசு. பொய்ன்னு அடிச்சு பேசுவேன். பேசுதான் சொல்றேன், சொல்லுவேன். முடிஞ்சா பேசி பாரு. நான் உங்களை கேட்கிறேன், நான் பேசுறது உண்மை. உண்மைன்னு சொல்றீங்களா? ஆமா. தெய்வத்து மேல முத்துமாரியம்மா மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க சொன்னது மட்டும் மண்ட மேல சத்தியமா நான் சொன்னது. என்ன நான் கேட்கல, ஆத்தா மேல சத்தியம். அப்ப ஏன் ஆத்தா மேல ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆத்தா மேல சத்தியமா உண்மைதான். என்ன உண்மைதான். தெய்வத்து மேல சத்தியம் பண்ண பயப்பட்டா உண்மைதான். அப்ப சொன்ன பதில் பொய்ன்னு தானே அர்த்தம். நான் பொய் சொல்றது எனக்கு ஒரு அவசியம் கிடையாது. ஏன் மேல சத்தியம் பண்றீங்க? தெய்வத்து மேல சத்தியம் பண்ணுங்க. உண்மையிலே தெய்வத்து நீங்க போட்டுருக்க அரிதாரத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் சொல்றேன் உண்மையாகவே நான் சொன்ன பதில் உண்மை. உங்க தாய் கலைவாணி மேல ஆணைய உண்மை. உண்மைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க போய் இழுக்க கூடாது. கல்விக்கு அதிபதி, தெய்வத்துக்கு முன்னால நின்னு பொய் பேசக்கூடாது. கல்விக்கு அதிபதி கலைவாணி, அந்த கலைவாணி மீது ஆணையாக நான் சொன்ன பதில் உண்மை. அப்ப தெய்வத்து மேல ஆணைய உண்மை. உண்மை. போட்டுக்கு அரிதாரத்து மேல ஆணைய உண்மை. உங்க தாய் கலைவாணி மேல ஆணைய உண்மை. உண்மை. அதத்தான் நானும் சொல்றேன். நானும் உண்மைன்னு தான் சொல்றேன். மண்டைய கலக்கிய முடியும் கலக்கி இப்படியே சொல்லிதான் 2 மாசத்துக்கு முன்னால விபத்து நடந்து மண்டை உடஞ்சு தையல் போட்டு பார்த்தா 1 மாசமா நாடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் மண்டையை உடைக்கிறவங்க என்னை பாவம் பார்த்து அப்படி மிரட்டி பாக்குறத கொஞ்சம் பின்வாங்குறாங்களா இல்ல சொன்ன கதையிலே அப்படி இல்லையா நிக்கிறாங்களா அப்படிங்கறத பாக்கணுமா இல்லையா? உண்மைங்கறத ஏத்துக்கிறீங்களா? உண்மைங்கறத நான் தாராளமா ஏத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்வி பதில். ஆமா, ஏன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ராமாயணத்துல ராமனால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மகாபாரதத்துல செஞ்சார் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ராமாயணத்துல ராமனுடைய மனைவிய ராவணன் தூக்கிக்கிட்டு போயிட்டார். அப்படி தூக்கிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ராவணன் ஆகப்பட்டவன் என்ன பண்ற, வானர கூட்டங்களை வச்சு பாலத்தை அமைத்து இலங்கைக்கு போகணும்னு பாலம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய மலைகளை பெயர்த்து எடுத்து கொண்டாந்து பாலம் கட்டலான்னு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆஞ்சநேய பெருமான் மலைகளை பெயர்த்து எடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். அப்படி வரும்பொழுது பாருங்க, கடைசியா ஆஞ்சநேய பெருமான் போய் ஒரு மலையை பெயர்க்கிறாரு, எடுக்கிறாரு. அப்ப ராமனிடம் இருந்து ஒரு குரல், பாலம் கட்டியாச்சு, எடுத்த மலைகளை அந்தந்த இடத்துல வச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒரு உத்தரவு. அப்பத்தான் அந்த மலை ஆஞ்சநேய பெருமானிடம் சொன்னதா,
இப்ப எப்படியாவது ராமனுடைய பாதை என் மேல பற்றும் எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்காமலே போயிருச்சே அப்படின்னு ஆஞ்சநேய பெருமானிடம் முறையிட்டதாம். அப்பதான் ஆஞ்சநேய பெருமான் ராமனிடம் போய் சொல்ல, அப்பதான் ராமனாகப்பட்டவன் அந்த மலையை பார்த்து சொன்னாராம், எப்பா இந்த பிறவில என்னுடைய பாதம் உண்மையில் படலைன்னா என்ன, அடுத்த பிறவில அடுத்த அவதாரம் எடுப்பேன், அந்த அவதாரத்துல என்னுடைய கரங்கள் உன் மீது படும் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மழை பெய்து வர்ண பகவானால பாதிக்கப்படும் பொழுது தன்னுடைய சுண்டு விரலால ஒரு மழையை தூக்கி பிடித்து மக்கள் எல்லாரையும் காப்பாற்றினார். அந்த மலைதான் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய மலை. அதுக்கு பேரு கோவர்தனகிரி என்று சொல்லக்கூடிய மலைதான் ராமாயணத்துல வந்தது. அந்த ராமாயண கதையிலே அந்த புராணத்துல இதிகாசத்துல அவருடைய பாதம் படாமல் இருந்ததுனால அடுத்த பிறவில கிருஷ்ண அவதாரம் எடுத்து அவருடைய கரங்கள் அவரது மீது பட்டதாம். அப்ப பாருங்க, இங்க கொடுத்த வரம் இங்க ராமாயணத்துல செய்ய முடியல, அதனால என்ன பண்ணார மகாபாரதத்துல அதுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இதுதான் ராமாயணத்துல செய்ய முடியாத, ராமனால செய்ய முடியாத விஷயத்த கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணனாக செய்து முடித்தாராம். இதான் உழைச்சனமா? இதனாலதான் இவன் நேரம் வாய் கிளிய பேசிக்கிட்டு இருந்தியா? இதுல வேற என்னைய வேற சுதாரிப்பார்க்கான பாக்குறான். நீ சொன்ன இங்கமா தப்பு கண்டு ஒரு விஷயத்தை படிக்கலாம், எவ்வளவோ விஷயம் நூல்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா படிக்கும் பொழுது அந்த கதையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா அந்த கதையில வரக்கூடிய அந்த பேர் இருக்குல்ல, கண்டிப்பா அந்த பேரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மலையை எந்த விரலாலே, சுண்டு விரலாலே தூக்கி என்ன செய்தாரு, தூக்கி தாங்கி பிடிச்சாருல. அந்த மலைக்கு பேர் என்ன சொன்னீங்க? கோவர்தனகிரி. போயிட்டு நல்லா அந்த புக்கை நூலை எடுத்து நல்லா எடுத்து ஒரு 10 முறை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம தான் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போவாது வந்து சொல்லுங்க. இருங்க பெண்களோட பருவ எத்தனை சொல்லுங்க. இருங்க அப்ப அந்த மலைக்கு பேர் வந்து கோவர்தனகிரி கிடையாதா? இல்ல நான் ரொம்ப தெளிவா தான் நான் பேசிக்கிறேன். நீ பேசுறது தவறு இல்லன்னு கிடையாது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிரு. அதுக்காக எதையோ கொண்டாந்து எங்கேயோ சேர்த்து எந்த கதையில உள்ள கொண்டாந்து இதை சேர்த்து பேசின்னு வச்சுக்க, அப்புறம் நான் காமிச்சு கொடுத்துட்டு போயிருவேன். சரியா? மலைக்கு பேர் சரியான மலை பேரை சொல்லு. இல்ல நீங்களும் படிச்சவர் தான், இல்லைன்னு சொல்லல. நானும் ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். உள்ள இருக்கிறவரு நல்லா படிச்சவரு. சரி, வேணா அவரை சந்திக்கும் பொழுது இந்த சந்தேகத்துக்கு நான் நிவர்த்தி பண்ணவா? அப்படி இல்ல, என்ன சந்திச்சு பேசும்போது இருங்க நான் என்கிட்ட உன்கிட்ட பேச முடியாது. அப்புறம் என்ன பாக்குற மக்களுக்கு விஷயம் புரியணுமா இல்லையா? நீ பேசுறீங்க போற பக்கம் என்னத்தையா சொல்லிட்டு போவீங்க. நான் போற பக்கம் சொல்ல கிடையாது. சரிங்களா? உன்னை நான் தவறு சொல்லவே சொல்லுங்க. நீங்க தவறு தான் சொன்னீங்க. சரி இருங்க, கோவர்தனகிரி மலையில எங்கறீங்களே, அதுக்கு பேர் அது கிடையாதுங்கல. அப்ப அதுக்கு பேர் என்ன? நீ சொன்னது அது உண்மையா? என்னங்க அது உண்மை? நான் சொன்னது உண்மைதான். அது உண்மை. நான் கதையை சுருக்கமா சொன்னா உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். நான் கேக்குறேன். இந்த முத்துமாரியம்மன் மீது ஆணையாக நீ சொன்னது உண்மை. முத்துமாரி மேல ஆணையா உண்மை. உன் மண்ட மேல சத்தியமா அது உண்மை. என் தலை மேல ஆணையா உண்மை. அது உண்மைதான். இதுக்கு ஏயா என்னை போட்டு இப்படி கத்த வைக்கிற? நான் தின்ன முடிய ஜோத்துக்கு இது தேவையான்னு நான் கேட்கிறேன். பெண்களுக்கு உண்டான வருவங்கள் இவரை வந்து பார்த்தாரு, சாப்பிடவே வரல, உங்களதான் சாப்பிட்டேன். பெண்கள் உண்டான வருவங்கள்மா என்னென்ன? பேரை மங்கை மனதை அருமை தெரிமை பேரலாம் பண்ண சொல்ல கூட 7 பருவம். இந்த 7 வகை பருவத்தில் ஆமா தாங்கள் அடைந்திருக்க பருவம் மங்கை பருவம். பார்த்தா பேர் இளம் பெண் மாதிரி இல்ல. ஏன் வேற எப்படி தெரியுது? மங்கை பருவம் மாதிரி தான் தெரியும். 12 இருந்து 13 வயசுக்குள்ளதான். சரியா இருக்கா வயசு? உங்களுக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு நான் புருஷன். ஐயோ எங்க அண்ணன் முகத்தை பாருங்க, பக்தி தாண்டவம் ஆடுது. ஆனா இங்க உள்ள நான் உங்களுக்கு புருஷன். நான் உங்களுக்கு புருஷன். சத்தியமா நீங்களா எனக்கு புருஷனா தான் தூங்கும் போது குழந்தைகளை தலைவருக்கு போட்டு முதல்ல கூட நான் கொன்றுவேன். ஒண்ணு நீலாம் எனக்கு முன்னாடி வந்தா அன்னைக்கு அம்மிகளுக்கு போட்டு அப்பவே கொண்டிருப்பேன். நீங்களா எனக்கு புருஷனா வந்து குடும்பம் நடத்திட்டாலும் அப்படித்தான் இருக்கும் போங்க. நீங்க வந்து முன்னாடி குடும்பத்துல அப்படியே கிளுக்குல இருந்தா இருக்கும். மாப்பிள்ள பார்த்து புருஷன் பார்த்து வந்திருக்கேன். புருஷன் பார்த்து வந்திருக்கேன். ஆமா அப்படி சொல்லுங்க. புருஷன் பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன். மாப்பிள்ள யாருக்கு பார்த்து வந்திருக்கேன்? இந்த மைக்குக்கா மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கேன்? ஏமா இந்த ஒளிவாங்கிக்கா மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கேன்? காவல் உள்ள
கல்யாணத்துக்கு இருக்காங்க. அப்ப பாவு வரணும் வந்தாதான் மாப்பிள்ளை பார்ப்புகளும் பழனியிலே பங்குடி தேரோட்டம் பார்த்து மகிழ தானே இங்கே கடலோர் கூட்டம் பழனியிலே பங்குடி தேரோட்டம் பார்த்து மகிழ தானே இங்கே கடலோர் கூட்டம் சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்ல பேர்பட்டு கந்தன் கடம்பன் கார்த்திகன் சண்முகன் சரணோவன் சேவன் இப்படி எல்லாம் போட்டுக்கூடிய மச்சான் மாப்பிள்ளை முருகப்பெருமான மாப்பிள்ளையாத்து வந்திருக்கேம்மா. எப்படி மாப்பிள்ளை எப்படி முருகனை மாப்பிள்ளைய பாத்துருக்கீங்க? முருகன் எதுக்கு எனக்கு மாப்பிள்ளைய பாத்து வந்திருக்கீங்க? மாப்பிள்ளைய பாத்து எதுக்கு பண்ணுவாங்க? ஏங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மனைவி இருக்காங்க. ரெண்டாம் தரமா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளையா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், நியாயம். ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, ஆனால என்ன? ஆனாலும் என்ன ஒரு நாள் குழந்தை கொடுக்க முடியாதா? ரெண்டாம் தரமா போறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன் உங்களை வச்சு பாத்துக்க முடியாதா? நான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன், ரெண்டாம் தரமா போறதுல எனக்கு பகலும் தவ தேடி விடுத்து தவவேடம் பொழிந்து வந்தவனை போல் சொல்லை புகழ் நாடகரை கைவரிசை செல்லாத வரும் இல்லை மேதிடிகளும் சொல்லும் வரும் இல்லை இல்லை சொந்தமாரும் முகனை செல்லாடையாயிரமானந்தம் சொல்லும் எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இலப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரிசை செல்லாது போகாகவே நான் சொன்னேன் இந்த சின்னமே மண்டை கவலை இல்லாதே நானிலத்தில் என்பதானே சொல்லும் என் மண்டை குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ போடாமல் சொல்ல வந்து உமக்கேன அக்கறை கைவரிசை செல்லாது குட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை மேட்டி சிமாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பேன் சொல்லும் என் மண்டை கிழமை அறிவில்லா மடச்சிறுவியே, இன்று சூரியன் மனிதர்களாக உனக்கு வந்த கந்தடிகளுக்கு திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழேன். இது சத்தியம். பாதை எங்க இருக்கு, எந்த வழியா வந்துட்டு போறாரு? உண்மையிலே சொல்றேனே, நான் சொல்றேனே, பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? ஒண்ணே பிடிக்காம இருக்குமா? பிடிக்கலன்னு சொன்ன வார்த்தை பிடிக்கல. அதானே பார்த்தேன். சூப்பர் பிரதர். டேய், நீனு அண்ணன் தான் வேணுமா என்ன வேணும் எனக்கு? நீனு விடியறதுக்குள்ள எல்லாரும் கல்யாணம், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா?